கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களை, புனித இஞ்ஞாசியாருடைய பாதுகாவலிலும் பரிந்துரையிலும் வாழுகின்ற குறும்பனை வாழ் அன்பு மக்களே, முதன்மையாக உங்கள் யாவருக்கும் உங்களை மனமகிழ்வோடு வழிநடத்துகின்ற உங்கள் பங்கு தந்தையருக்கும் உளமார்ந்த விழா நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நாட்கள் நம்முடைய அகவாழ்வை புதுப்பிக்கவும், நாம் வாழுகின்ற சமூகம் இறைவன் ஆட்சியாக மலரும் வண்ணம் நாம் செயல்படவும், இந்த நாட்கள் ஆண்டவருடைய அபரிவிதமான ஆசியை நம்மேல் பொழியவும், நம்முடைய பங்கு இணைந்த ஓர் இறை சமூகமாக, அன்பு சமூகமாக, இணைந்து சிந்தித்தும் செயல்படுகின்ற ஒரு சமூகமாக வாழ்வதற்கும் நம்மை அழைக்கின்ற நாளாக மாறிட அன்போடு வாழ்த்துகின்றேன். நம்முடைய இந்த ஆண்டின் பங்கின் குடும்ப விழாவின் முதல் நாளாகிய இன்று மைய சிந்தனையாக முழு இதயத்தோடு கடவுளை அன்பு செய்திட என்பதை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். திருச்சட்டத்தில் முதன்மையான கட்டளை எது? மறைநூல் அறிஞர் ஒருவர் ஆண்டவர் இயேசுவிடம் கேட்ட கேள்வி, அவரை சோதிக்கும் நோக்குடன் கேட்ட கேள்வி. திருச்சட்டத்தின் முதன்மையான கட்டளை எது? இந்த மறைநூல் அறிஞர் அதனை அறிந்திருந்தாலும் அவர் ஆண்டவர் இயேசு எதனை முதன்மைப்படுத்துகிறார் என்கின்ற ஒரு குதர்க்கமான எண்ணத்தோடு கேட்ட கேள்வி. ஆண்டவர் இயேசு நிதானமாக ஒரு இஸ்ரவேலனாக, ஒரு யூதனாக பதிலை சொல்கிறார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் கடவுளை அன்பு செய்வாயாக. இதனை அனைத்து இஸ்ராயல் மக்களும் அறிந்திருந்தார்கள். அவர்கள் ஷெமா இஸ்ராயல் என்று அழைத்தார்கள். தங்கள் மொழியிலே ஷெமா என்றால் கேட்பது, செவி கொடுத்தல் என்பதாக பொருள்படும். இஸ்ரவேலை கேள், உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அவரை அன்பு செய்வாயாக. இது இணைச்சட்ட நூலில் 6ஆம் அத்தியாயத்தில் 5ஆம் இறை சொற்றொடராக நாம் காண்கின்றோம். இதனை இஸ்ராயல் மக்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் வேண்டினார்கள், மாலையிலும் வேண்டினார்கள். நடக்கும் பொழுது வேண்டினார்கள், துயில் கொள்ள செல்வதற்கு முன்பாக வேண்டினார்கள், பயிலும் பொழுது வேண்டினார்கள், இணைந்து செயல்படும் போதும் வேண்டினார்கள். அவர்கள் வாழ்க்கையில் முதன்மையான சட்டமாக, கட்டளையாக இருந்தது எல்லாம் ஷெமா இஸ்ராயல். இஸ்ராயலை கேள், உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர், அவரை தவிர வேறு இல்லை என்கின்ற 10 கட்டளைகளில் முதல் கட்டளையே முதன்மையான கட்டளையாக இஸ்ராயல் மக்கள் கொண்டிருந்தார்கள். தங்கள் வீடுகளுடைய அந்த நிலையிலே அதை பதித்து வைத்திருந்தார்கள். எப்பொழுது எல்லாம் வெளியே சென்றார்களோ அவர்கள் இஸ்ராயலை கேள், உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் என்பதை உளத்தில் பதிந்து வெளியே சென்றார்கள். எப்பொழுது எல்லாம் இல்லம் திரும்பினார்களோ மீண்டும் அதனை பார்த்து இஸ்ராயலை கேள், உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரை ஆண்டவர், அவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக. இதை வெறுமனே அவர் நிலைகளில் பதித்திருந்தவை அல்ல, தங்கள் நினைவுகளிலும் தங்களுடைய இதயத்தின் ஆழத்திலும், ஏன் தங்கள் உயிர் மூச்சிலும் தங்கள் பேச்சிலும் அவர்கள் உறுதியாக பதித்து வைத்திருந்தார்கள். இதைத்தான் நாம் இன்றைய முதல் நாளிலேயே தேர்வு செய்திருப்பது மிக மிக பொருத்தமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இக்காலகட்டத்தில் எதனை முதன்மைப்படுத்துகிறோம் என்று கேள்வி எழாமல் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எது முதன்மை, எது முதன்மையான கட்டளை என்று ஆண்டவரிடம் கேட்ட கேள்வியை போல இன்று நம்மிடம் ஒருவர் எழுப்பினால், என் ஆண்டவரை எழுப்பினால் என்ன பதிலை நான் சொல்வேன்?
என்னுடைய வாழ்வில் இந்த முதன்மையான கட்டளையாக அந்த கடவுள் ஒருவரை இருக்கிறாரா? ஆண்டவர் இயேசு இதற்கு சிறந்த பதிலை சொல்லி இருக்கிறார். உன் கடவுளை எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும்? முதலில் முழு இதயத்தோடு அன்பு செய். இதயம் என்பது எதனை குறிப்பிடுகிறது? ஒருவர் உணர்வுகள் உருவாகின்ற இடம், ஒருவருடைய விருப்பங்கள் உற்பத்தி ஆகின்ற இடம். எமோஷன்ஸ் அண்ட் டிசையர்ஸ். எனவே நம்முடைய உணர்வுகளும் விருப்பங்களும் உருவாகின்ற இடத்தை தான் நாம் இதயம் என்று சொல்கிறோம். கணவனை பார்த்து மனைவி பிடித்திருக்கிறது என்று சொல்லுகின்ற ஆத்மார்த்தமான உணர்வு இதயத்திலிருந்தே பிறக்கிறது. தன்னுடைய விருப்பத்தை ஒருவர் உளமாற தெரிவிக்கிறார் என்றால் அது இதயத்திலிருந்து தான் ஊற்றெடுக்கிறது. எனவே இதயம்தான் அதற்குரியது. முழு உள்ளத்தோடு அன்பு செய் என்பது எதனை குறிப்பிடுகிறது? உள்ளம், அன்றைய வார்த்தையில் சொன்னால் ஆன்மா என்று சொல்கிறோம். உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் நீ அன்பு செய்வாயாக என்பது எல்லாம் ஒருவர் தன்னுடைய வாழ்வு என்பது ஆன்மாவை குறித்து நிற்கிறது. உலகத்தையே ஒருவர் தன்னுடையதாக மாற்றிக்கொண்டாலும் ஒருவர் தன்னுடைய ஆன்மாவை, வாழ்வை, உள்ளத்தை இழந்தார், அவருக்கு என்ன பயன் என்று கேட்டவர் நம்முடைய புனிதர். எனவே உள்ளம் என்பது ஒருவருடைய வாழ்வு, ஒருவருடைய இருத்தல், எக்ஸிஸ்டன்ஸ் என்பதைத்தான் குறிப்பிடுகிறார். எனவே உன்னுடைய முழு இதயத்தோடு, உன்னுடைய முழு உள்ளத்தோடு, உன் முழு ஆற்றலோடும் அந்த கடவுளை அன்பு செய்வாயாக. ஆற்றல் நமக்கு இருக்கின்ற கொடைகள், என்னுடைய திறமைகள், என்னுடைய சாதனைகள், எவையெல்லாம் என்னால் செய்ய முடியும் என நான் எண்ணுகின்றேனோ அவை அத்தனையும் அடங்கும். இவை யாவுமே கொண்டுதான் நான் கடவுளை அன்பு செய்கிறேன். சொல்ல போனால் ஒட்டுமொத்தமாக ஒருவர் தன்னையே கடவுளுக்கு ஒப்படைப்பது, அவரை முதன்மையாக கருவது, அவரை தவிர வேறு இல்லை என்று உறுதியாக நம்புவது. இதைத்தான் இஸ்ராயல் மக்கள் செய்தார்கள். அவர்கள் இதை சொல்லுகின்ற பொழுது எல்லாம் 3 அம்சங்கள், காரியங்கள் அவர்கள் உள்ளத்தில் இருந்தன. முதன்மையாக அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை, கடவுள் ஒருவரை ஆண்டவர், அவரை தவிர வேறு இல்லை என்ற நம்பிக்கையை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இரண்டாவதாக என்ன சொன்னார்கள்? கடவுளை நம்புவது மட்டுமல்ல, சொல்லால், வார்த்தையால் அறிக்கையிட்டார்கள். இவர் ஒருவரை எங்களுடைய ஆண்டவர், வேறு எவரும் இல்லை என்று சொன்னார்கள். மூன்றாவது என்ன சொன்னார்கள்? இவர் ஒருவரே ஆண்டவர் என்றால் அவர் விரும்புவதை நாங்கள் செய்கிறோம். கடவுளுக்கு உகந்த செயல். எனவே நம்பிக்கை, அவரை அறிக்கையிடுதல், அதன் வழியில் செயல்படுதல். இதைத்தான் இஸ்ராயல் மக்கள் அந்த இணைச்சட்ட நூலின் 6ஆம் அத்தியாயம் 5வது இறை சொற்றொடரை புரிந்து கொண்டிருந்தார்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார். எனவே முழு உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் முழு இதயத்தோடும் ஆற்றலோடும் ஆண்டவரை அன்பு செய்வதோடு ஆண்டவர் இயேசு பதிலை முடித்துக் கொள்ளவில்லை. அந்த மறைநூல் அறிஞருக்கு அவர் உடனடியாக சொல்லுகிறார், இன்னொன்றும் இதை ஒத்ததே என்று சொல்லுகிறார். எது? நீ உனக்கு அன்பு காட்டுவது போல உன் அடுத்திருப்பவனுக்கும் அன்பு காட்ட வேண்டும் என்பதும் முதன்மையான கட்டளை தான் என்று சொல்கிறார். எனவே ஆண்டவரை நாம் முழுமனதோடு அன்பு செய்கிறோம் என்றால் அதன் நீட்சியாக, தொடர்ச்சியாக, அதனுடைய செயல்படு தன்மையாக, அதனுடைய நடைமுறையாக, யதார்த்த வாழ்விலே நாம் உடன் வாழ்கின்ற அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வதுதான் முதன்மையான கட்டளை மட்டுமல்ல, அது முழுமையான கட்டளையுமாக மாறுகிறது. இதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். லேவியர் புத்தகத்தில் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் 19ஆம் அத்தியாயம் 18வது இறை சொற்றொடர் இதைத்தான் நமக்கு சொல்கிறது. நீ உன்மேல் அன்பு காட்டுவது போல உன் அடுத்திருப்பவர் மேல் அன்பு செய்வாயாக என்பதை மட்டும் அது சொல்லி நிறுத்திவிடவில்லை. அந்த 18வது இறை சொற்றொடர் இறுதியாக இவ்வாறு முடிகிறது, நானே உன் ஆண்டவர். எனவே நான் உன் ஆண்டவர் என்றால், என்னை முழு இதயத்தோடு அன்பு செய்கிறாய் என்றால், முழு மனத்தோடும் ஆற்றலோடும் அன்பு செய்கிறாய் என்றால், நீ உன் அடுத்திருப்பவரையும் உன்னை போல் அன்பு செய்ய வேண்டும். அப்படி என்றால் நான் உன் ஆண்டவர், உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. அன்பு மக்களே, இதை இயேசு எவ்வளவு ஆழமாக
அருமையாக எளிதாக புரிந்து கொள்ளும் வண்ணம் நமக்கு நற்செய்தி நூலில் ஒரு இடத்தில் தருகிறார். அதை ஒரு ஓமை வாயிலாகவே கற்று தருகிறார். ஒருவேளை யாராவது சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. லூக்கா நற்செய்தியின் 10ஆம் அத்தியாயம் 25 37 வரையிலான இறை சொற்றொடர்கள், இறை வார்த்தைகள். ஒரு திருச்சட்ட அறிஞர் எழுந்து மார்க்க நற்செய்தி 12, இங்கு மார்க்க நற்செய்தி 12 லூக்கா 10 பார்க்கிறோம். ஒரு திருச்சட்ட அறிஞர் எழுந்து நின்று கேள்வி கேட்கிறார், நான் நிலை வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உமக்குத்தான் கட்டளைகள் தெரியுமே, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்யும் என்று சொல்லுகிறார். நான் தொடக்கத்திலிருந்து இதை செய்து வருகிறேனே, சிறு வயதிலிருந்து நான் இதை கடைபிடிக்கிறேனே என்று அந்த யூதன் சொல்லுகிறான். ஆண்டவர் உடனடியாக சொல்லுகிறார், அவ்வாறே உன்னை அன்பு செய்வது போல அடுத்தவனையும் அன்பு செய்தால் நீ நிலை வாழ்வை பெறுவாய் என்று சொல்ல, அடுத்திருப்பவன் யார் என்று அவன் எப்படி கேட்கிறான்? தன்னை நேர்மையாளன் என காட்டிக்கொள்ள கேட்கிறார். ஆண்டவர் இயேசு அருமையான ஒரு ஓமையை சொல்வதை நாம் நன்கு அறிவோம். அதுதான் நல்ல சமாரியன் ஓமை. நீரும் போய் அப்படியே செய்யும் என்றுதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இந்த கதையை, ஓமையை கேட்டவுடன் ஏதோ பிடித்திருக்கிறது என்பதற்கு அல்ல. நீர் கடவுளை அன்பு செய்கிறீர், அதற்காக உண்மையை பாராட்டிக் கொள்கிறீர், நேர்மையாளர் என நினைத்துக் கொள்கிறீர், அப்படி அன்று. மாறாக அடுத்திருப்பவராக நீர் செயல்பட வேண்டும். இந்த மூவரில், குருவில், இந்த லேவியரில், இந்த சமாரியரில் யார் அடிபட்டவனுக்கு, காயப்பட்டு குற்றுயிராய் கிடந்தவனுக்கு, கவனிப்பில்லாது கிடந்தவனுக்கு யார் அடுத்திருப்பவன் என நினைக்கின்றீர்? அவருக்கு இரக்கம் காட்டிய சமாரியரே என்று சொல்ல, நீரும் அப்படியே போய் செய்யும் என்று சொல்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு பாடத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் தருகிறார். எனவே அன்பு மக்களே, நான் என் முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் ஆற்றலோடும் கடவுளை அன்பு செய்கிறேன் என்பது எங்கு வெளிப்படுகிறது? நான் அடுத்திருப்பவரை அன்பு செய்வதில் தான். எனவேதான் 2ஆம் வாசகத்தில் நாம் பார்த்தோம், கண்ணில் காண்கின்ற ஒரு சகோதரனை அன்பு செய்யாத ஒருவன் காணாத கடவுளை எப்படி அன்பு செய்கிறேன் என்று சொல்ல முடியும்? ஏனென்றால் கடவுள் நாம் அன்பு செய்வதற்கு முன்பே நம்மை அன்பு செய்திருக்கிறார். தன்னுடைய ஒரே மகனை அன்பால் கழுவாயாக நமக்கு தந்திருக்கிறார் என்றால் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோமாக என்று யோவான் நற்செய்தியாளர் திருத்தூதர் நமக்கு சொல்கிறார். இந்த இறைவனுக்கு முற்றிலுமாக தன்னை கையளித்தவரும், இறைவனுக்கு தன்னை முற்றிலும் கையளிப்பதனால், அவரை முழுமையாக அன்பு செய்வதனால், தன்னுடைய இதயத்தோடும் உள்ளத்தோடும் ஆற்றலோடும் அன்பு செய்து அவருக்கு முற்றிலுமாக தன்னை சரணாகதி ஆக்குவதனால், அர்ப்பணிப்பதனால், இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மக்களையும் நேசித்த ஒரு பரந்த இதயம் கொண்டிருந்தவரைத்தான் நாம் புனிதராக கொண்டிருக்கிறோம். புனித இஞ்ஞாசியார் தன்னுடைய வாழ்விலும் அவர் என்ன நினைத்தார்? ஆண்டவரை முதன்மையாக அவர் கொண்டிருக்கவில்லை. சில வேளைகளில் உங்களை என்னை போல விரைவாக மாறி வருகின்ற உலகத்தில் சில வேளைகளில் ஆண்டவரை 2ஆம் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுகிறார். சிலருக்கு பெருமை, சிலருக்கு பதவி, சிலருக்கு பதவி உயர்வு, இன்னும் சிலருக்கு பணம், சிலருக்கு சொத்து, சிலருக்கு நிலம், சிலருக்கு ஆசையான வாழ்வு, ஆடம்பர வாழ்வு என்பதே முதன்மையாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அடுத்தடுத்த நிலைக்கு பின் தள்ளப்படுகிறார். இதே போன்ற வாழ்க்கையில் ஆடம்பரமாக வாழ்ந்த ஒருவர் தான் நம்முடைய புனிதர் என்பதை நாம் அறிவோம். அவருக்கு இருந்ததெல்லாம் பெருமை, உயர் பதவி, சிறந்த தளபதி, அதையும் கடந்து மேல் செல்ல வேண்டும். அரசனுடைய மகளை நான் அன்பு செய்கிறேன், எனவே அவளை திருமணம் செய்து கொண்டு சொகுசாக அரண்மனையில் வாழ வேண்டும். இதெல்லாம் அவருடைய கனவுகளாய், ஆசைகளாய், அதற்கான உழைக்கின்றவராய், பிறருடைய விருப்பத்தை தேடுகின்றவராய் அவர் இருந்தது உண்டு. ஆனால் அவர் ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றதையும் நாம் அறிவோம். 1521ஆம் ஆண்டிலே ஸ்பெயின் நாட்டுக்கும் பிரெஞ்சு நாட்டிற்கும், பிரான்ஸ் நாட்டிற்கும் இடைப்பட்ட போரிலே பம்பலூனா கோட்டையை கைப்பற்றுவதற்கு
பிரான்ஸ் வீரர்கள் போரிடுகின்ற பொழுது ஸ்பானிய வீரருடைய முதன்மையாக முதல் எண்ணத்தில் நிற்கின்றவர் தான் இந்த இஞ்ஞாசியார் என அனுப்படுகின்ற இனிகோ, நெருப்பு என்ற பொருள் கொண்ட பெயர் கொண்ட நம்முடைய புனிதர். அவர் படைகளின் முன்னே நிற்கிறார், படை வீரர்களை வழி நடத்துகிறார். இந்த போரிலே வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய தீரா தாகம். வெற்றி பெற்றால் பெருமை, பதவி உயர்வு என்பதாக அவருக்கு இருந்தது. ஆனால் அவருடைய காலிலே குண்டடி விடுவதனால் வீழ்ந்து விடுகிறார். இத்தகைய ஒரு வீரனை கண்டதில்லை என பிரான்ஸ் நாட்டவர் ஆச்சரியப்படுகிறார்கள். புறமுதுகிட்டு ஓடுகின்ற ஸ்பானிய வீரர்கள் ஆனால் சளைக்காமல் களைக்காமல் ஒருவன் மட்டும் நின்று போரிடுவது எங்கனம், அவனை வீழ்த்தி விடுவோம் என்று குண்டடி விடுகின்ற பொழுது அவனை அவர்கள் பத்திரமாக எடுத்துச் செல்கிறார்கள். இத்தகைய ஒரு வீரனை கண்டதுண்டோ கேட்டதுண்டோ என்று அவர்களுக்கு படுகிறது. மருத்துவமனையில் இருக்கிறார். அறிந்தது போல எப்பொழுதும் சாகச புத்தகங்களையும் வீரர்களுடைய வரலாற்றையும் வாசித்தும் தியானித்தும் பழக்கப்பட்ட அவர் வாசிப்பதற்கு ஏனேதும் கிடைக்குமா என்று கேட்டால் அத்தகைய புத்தகங்கள் அவருக்கு கிடைக்காதிருக்க, கிறிஸ்துவின் வாழ்வு, புனித டோமினிக்குடைய வாழ்வு, அசிசி நகர் புனித பிரான்சிஸ் உடைய வாழ்வு என புனிதருடைய புத்தகங்கள் அவருக்கு கிடைக்க எது என்ன நேரம் போகவில்லை என்று அதை வாசிக்க தொடங்க விருப்பம் இல்லாதிருக்க, எப்பொழுது எல்லாம் தன்னுடைய மரியாதையையும் மாண்பையும் உயர் மதிப்பையும் நினைத்தாரோ அப்பொழுது தன்னுடைய உள்ளம் ஒரு சிற்றின்பம் பெறுவதை அவர் கண்டுகொண்டார். ஆனால் அது நிலைத்து நிற்கவில்லை. மகிழ்ச்சி தந்தது. நான் உயர்வாக இருந்தால், நான் என்னுடைய காதலியை மணந்து கொண்டால், நான் தளபதிக்கு மேல் நிலைக்கு சென்றால் என்பது எல்லாம் அவருக்கு சிறிய பொழுதுக்கு மகிழ்வாக இருந்தது. ஆனால் அது அவருடைய உள்ளத்தில் நிலைத்து நிற்கவில்லை. ஆனால் வேண்டா வெறுப்பாக வாசித்த இந்த இயேசு என்கின்ற ஒருவருடைய வாழ்வும், இந்த டோமினிக்குடைய வாழ்வும், இந்த பிரான்சிஸ் உடைய வாழ்வும் வாசிப்பதற்கு பெரிய ஆர்வம் இல்லாதிருந்தாலும் பின்னர் அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துவதை கண்டுகொண்டார். இதுதான் இஞ்ஞாசியாருடைய உள போராட்டம். அவருடைய தெளிந்து தேர்தல் என்பது இங்குதான் ஆரம்பமாகிறது. The spirit of discernment. எது ஒருவருக்கு மகிழ்வை தரும்? சிற்றின்பமா, உடனடியாக கிடைக்கின்ற ஒரு பொழுது மகிழ்ச்சியா, கண நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியை கண்டுவிட்டு காணாமல் செல்வதா, இல்லை என்றால் நீடித்து நிற்கின்ற ஒரு மகிழ்ச்சியா என்பதுதான் அவருக்கு இப்பொழுது அவருக்கு புரிகிறது. எது முதன்மை? இந்த உலக வாழ்வில் கிடைக்கின்ற இந்த ஆடம்பரங்களும் சொகுசுகளும் வாழ்க்கையுமா, இல்லை என்றால் நான் காண்கின்ற இந்த பரதேசியை போல சிலுவையில் கரங்கள் அறையுண்ட இந்த இயேசுவா, இல்லை என்றால் தன்னுடைய சொத்தையும் சுகங்களையும் துறந்து விட்டு காலில் செருப்பணியாது நடந்து சென்ற இந்த பரதேசி பிரான்சிஸா, அவருடைய ஆன்மீகமா, இல்லை என்றால் ஆண்டவர் இயேசு மேல் கொண்ட மட்டற்ற தாகத்தினால் அவரை சென்ற இடமெல்லாம் போதித்த டோமினிக்குவா, நான் யாரை பற்றி கொள்வது? இதுதான் அவருடைய உள்ளத்தில் எழுந்த அந்த உளப்போராட்டம். எனவே என்ன செய்கிறார்? 1522 ஆண்டிலே மார்ச் மாதம் 25ஆம் நாள் மரியாவுக்கு கிறிஸ்துவின் பிறப்பு நற்செய்தியை சொல்லுகின்ற அந்த பெருவிழாவின் பொழுது அவர் பார்சலோனா அருகில் இருக்கின்ற அந்த மலைக்கு மேலே செல்கின்றார், மான்சரத். அந்த மலையிலே சென்று அன்னை மரியாளுடைய ஆலயத்தில் சென்று தன்னுடைய போர் வீரனுடைய ஆடையை அங்கு கழற்றி வைக்கிறார். ஒரு திருப்பயணி ஆடையை அவர் தரித்துக் கொள்கிறார். தன்னுடைய வாழையும் குத்துகின்ற கத்தியையும் மரியாவுடைய பாதத்தில் வைக்கிறார். இப்பொழுது அவர் ஒரு எளிமை கோலம் பூணுகிறார். கடவுள் என்னை எதற்கழைக்கிறார்? எனவே அங்கு அவர் நின்று விடவில்லை. மன்றைசா என்கின்ற குகைக்கு அந்த மாத இறுதியில் செல்கிறார். குகையிலேயே மிக எளிமையான வாழ்வை வாழுகிறார். ஏறத்தாழ ஓராண்டு காலம், 1523ஆம் ஆண்டு பிப்ரவரி வரைக்கும் அவர் அந்த ஒரு துறவியாகவே தன்னை முற்றிலும் ஒருத்து அவர் தன்னுடைய இந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொண்ட பயிற்சியை, இந்த உளப்போராட்டத்தை அவர் எழுத தொடங்குகிறார். அதுதான் இந்த உலகமே போற்றுகின்ற ஆன்மீக பயிற்சிகள் என்று சிறந்த புத்தகம் இஞ்ஞாசியாருடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ்.
மிக சிறந்த ஒரு புத்தகம். 4 வாரங்களாக இன்று ஒருவர் தியானம் செய்ய விரும்பினால் இதை தவிர உலகத்தில் சிறந்த ஒன்று யாருக்கும் கிட்டாது. முதன்மையாக ஒருவர் தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற அனுபவம், மனமாற்ற அனுபவம். இஞ்ஞாசியார் தன்னுடைய வாழ்வை மனமாற்றத்தை கண்டு கொண்டதையும், இரண்டாவதாக தெளிந்து தேர்வதையும் அவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு விருப்பமானது எது, எதற்காக நான் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும், அவருடைய அன்பு எது என்பதை உணர்ந்து கொள்கின்ற அனுபவம். மூன்றாவது, ஆண்டவர் எதை விரும்புகிறார், நான் அவருக்காக அவர் விரும்புகின்ற செயலை செய்ய வேண்டும். அன்பு மக்களே, இதன் பின்னே வெளியே வருகின்ற இஞ்ஞாசியார் பழையவர் அல்ல, புதியவர். ஆண்டவருக்காக தன்னை முற்றிலும் துறந்தவர். இந்த ஆண்டவருடைய அன்பை உயரியது என கண்டு கொண்டவர். தன் முழு இதயத்தோடும் தன்னுடைய விருப்பங்களும் உணர்வுகளும் தன்னுடைய முழு உள்ளத்தோடும் தன்னுடைய வாழ்வும் தன்னுடைய இருத்தலும் தன்னுடைய முழு ஆற்றலோடும் தன்னுடைய திறமைகளும் கொடைகளும் தன்னுடைய சாகசங்களும் வெற்றி கனவுகளும் எல்லாமே கடவுளுக்கு என முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்தவர். இதுதான் புனித இஞ்ஞாசியார். எனவே உன் முழு இதயத்தோடு கடவுளை அன்பு செய்திட என்றால் அந்த கடவுளை அன்பு செய்வது என்பது மனமாற்றத்திற்கு இட்டு செல்ல வேண்டும். அவர் விரும்புவது என்ன என்பதை கண்டுகொள்ள வேண்டும். அதனை நான் செயலில் அடுத்தவரை அன்பு செய்வதிலும் காட்ட வேண்டும் என்று கற்றுத்தருகின்றவர் தான் புனித இஞ்ஞாசியார். எனவே அவருடைய வாழ்வை நாம் காண்கின்றோம். பல்வேறு பணிகளில் உடனடியாக ஈடுபடுகிறார். ரோமைக்கு வருகிறார். அவரோடு மொத்தம் 7 பேராக இருக்கின்ற அந்த சிறிய சகோதரர்கள், லிட்டில் பிரதர்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்று அழைக்கப்படுகின்ற பிற்கால இயேசு சபையினர் முதன்மையான பணியாக கல்வி பணியை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆண்டவருக்கு உகந்த பணி கல்வி பணி. 1540ஆம் ஆண்டு அவர் இயேசு சபையை தொடங்குகிறார். உடனடியாகவே அவர் 48ஆம் ஆண்டு அவர் மெசினா என்கிற இடத்தில் முதலாக கல்வி பணியை, பள்ளியை ஆரம்பிக்கின்றார். இன்று பள்ளிகள் கொண்டாடுகின்றன. பள்ளிக்கு அவர் நோக்கத்தை தருகிறார். அது கல்வி மட்டுமல்ல, அறிவை புகட்டுவது மட்டுமல்ல. அவர் சொல்கிறார், அந்த கல்வி அத்தோடு அறநெறி ஒழுக்கம், அது மட்டுமல்ல, அத்தோடு ஆன்மீகம், இல்லை என்றால் மறைக்கல்வி. இந்த 3ம் இருக்கின்ற ஒரு கல்வி சாலை தான், ஒரு பள்ளிக்கூடம், கல்லூரி தான் அது முழுமையான ஆளுமை உள்ள ஒரு மனிதனை வளர்த்தெடுக்க முடியும் என்று சொல்கிறார். எனவே கற்றதனால் ஒருவன் உயர்வு கொள்ள முடியாது, ஒழுக்கத்தினால் மட்டும் கொண்டிருக்க முடியாது. அந்த ஒழுக்கம் ஆண்டவரிடம் ஒருவனை அழைத்து செல்ல வேண்டும். பெறுகின்ற அறிவாற்றலும் நான் கொண்டிருக்கின்ற நல்ல ஒழுக்கமும் கடவுளிடம் என்னை அழைத்து செல்லவில்லை என்றால், கடவுளை அன்பு செய்ய தூண்டவில்லை என்றால் இந்த கல்விக்கு பொருள் இல்லை என்று புனித இஞ்ஞாசியார் சொல்லுவார். இதுதான் எசுவிட் ஃபார்மேஷன் ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்லுவார். இயேசு சபையுடைய அந்த கல்வியின் பயிற்சி, உருவாக்கம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அது இஞ்ஞாசியார் இந்த உலகத்திற்கு தந்த அருமையான ஒரு வழிமுறை. நாம் நம்முடைய பள்ளிகளில் அதையே கொண்டிருக்கின்றோம், நம்முடைய கத்தோலிக்க திரு அவை முழுவதுமாக. அன்பு மக்களை, இரண்டாவது அவர் என்ன பணியை கொண்டு வருகிறார்? நீ ஆண்டவரை முழுமையான உள்ளத்தோடு அன்பு செய்தால் ஏழைகள் பால் தனிப்பட்ட கரிசனை கொண்டிரு. எனவே தன்னுடைய சகோதர அருள் பணியாளர்களை எல்லாம் என்ன செய்கிறார்? உடனடியாக நீங்கள் அங்கிருக்கிற மருத்துவமனையில் கீழ்நிலையில் பணியாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய சபையரியார் தொடக்கத்தில் அவ்வாறு பணியாற்றியவர் தான். கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓடோடி உதவி செய்வதவர் தான். ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் கல்வி கற்று தந்தவர் தான். எனவே அவர்கள் கல்வியோடு நின்று விடவில்லை, பள்ளி நிறுவுவதோடு நின்று விடவில்லை, கல்லூரிகளை உருவாக்குவதோடு நின்று விடவில்லை. மாறாக அவர்கள் நோயுற்றவர்கள், அகதிகளாக இருந்தவர்கள், இல்லை ஏழ்மையில் தவித்தவர்கள், வறுமையில் வாடுகின்றவர்கள் என யாரெல்லாம் ஏழைகளாக இருந்தார்களோ அவர்களுக்கு பணி செய்வதில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். மூன்றாவது அவர்கள் பணிகள் என்ன என்று பார்த்தால், ஆண்டவர் இயேசுவை உலகெங்கும் அறிவிக்கின்ற அற்புதமான நற்செய்தி அறிவிப்பு பணியை மேற்கொள்ளுகிறார்கள். இதைத்தான் அவர்கள் செய்தார்கள் என்றால் நாம் பெற்ற பெரிய வரமாக இருந்தது. அவருடைய உடன் இருந்த நண்பரான புனித சவேரியார் நம்முடைய மண்ணுக்கு வந்து நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டத்தின் பாதுகாவலராக இன்னும் நம்மை வழிநடத்துகின்ற அவருடைய மேலான ஆன்மீக ஆளுமை. அன்பு மக்களை,
இந்த 3 பணிகளும் அவர் ஆண்டவரை அன்பு செய்வதனுடைய அடையாளமாகவே கண்டார். அது கல்வி என்றாலும், ஏழைகள் சார் பணிகள் என்றாலும், ஆண்டவர் இயேசுவை செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் நற்செய்தியாக அறிவிப்பது என்றாலும் அது கடவுளை அன்பு செய்வதுதான். எனவே இன்றைய நாளில் நாம் முழு இதயத்தோடு கடவுளை அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம் என்றால், என்னுடைய வாழ்வில் முதன்மையாக யார் இருக்கிறார் என்று கேள்வி எழுப்புவோம். அது கடவுளாக இருந்தால் அந்த கடவுள் என்ன வடிவில் நம் நடுவில் இருக்கிறார் என்று கண்டுகொள்வோம். அடுத்திருப்பவராக, நம்முடைய வீட்டில் உடன் வாழ்கின்றவராக, அண்டை வீட்டில் வாழ்கின்றவராக, அருகமை தெருவில் வாழ்கின்றவராக, இந்த பங்கிலை அன்பியங்களில் வாழ்கின்றவராக, ஏன் பங்கில் வாழ்கின்ற எல்லா மக்களாக, அதையும் கடந்து சகோதர சபையினராக, அதையும் கடந்து சகோதர சமயத்தவராக, அதையும் கடந்து கடவுளை நம்பாதவரோடு யார் என்றால் எல்லா மக்களையும், அதிலும் சிறப்பாக ஆதரவற்றவர்களிலும் ஆண்டவரை கண்டுகொள்வதுதான் அவரை முழுமையான இதயத்தோடு அன்பு செய்வது என கற்றுத்தருகிறார் புனித இஞ்ஞாசியார். நம்முடைய விழாவின் முதல் நாளில் இந்த அருமையான ஒரு மைய சிந்தனையை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அன்பு மக்களே, இதே எண்ணம், இதே சிந்தனை வருகின்ற இந்த விழா நாட்களில் நம்மை இனிதே வழி நடத்தட்டும். அந்த கடவுளுக்கு முதன்மையான இடத்தை நாம் தருகிறோம் என்றால், அந்த கடவுள் சாயலாக வாழ்கின்ற நம்முடைய உடன் வாழ்வோரை அன்பு செய்வதுதான் முதன்மையான கட்டளையிலும் முழுமையான கட்டளை. வாழ்ந்தவர் புனித இஞ்ஞாசியார். அவர் வழியில் வாழ நம்மை அழைக்கின்றார்.